மாதவிடாய் நாட்களில் பெண்கள் முருகனை வழிபடலாமா, பூஜை செய்யலாமா, விரதம் இருக்கலாமா? இப்படி அனைவருக்கும் இந்த கேள்வி இருக்கும். மாதம் பெண்களுக்கு 3 நாட்கள் மாதவிடாய் நாட்களாக இருக்கும். இது பெண்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இப்படி மாதவிடாய் நாட்களில் பெண்கள் முருகனை வழிபடலாமா, பூஜை செய்யலாமா என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால், உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓம் முருகா என்ற கமெண்ட் செய்துவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. பொதுவாகவே பெண்கள் மாதவிடாய் நாட்களில் மிகவும் சோர்வாக இருப்பார்கள். உடல் அளவிலும் மனதளவிலும். அவங்களுக்கே தெரியாது அவங்க உடலில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம். பலர் கூறலாம், இது தீட்டுக்காலம், அதனால இதெல்லாம் செய்யக்கூடாது, ஒதுங்கிதான் இருக்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் அது எதுவும் உண்மையில்லை. பெண்களுக்கு இந்த நாட்களில் அவர்கள் உடம்பிற்கும் மனதிற்கும் ஓய்வு தேவைப்படும், அவ்வளவுதான். இன்றளவும் பெண்கள்தான் மாதவிடாய் காலங்களில் சமையலறையில் சமைக்கிறார்கள். சமையல் அறைக்கு இல்லாத ஓய்வு மற்ற இடத்திற்கும் தேவையில்லை. உங்களால் முடியும் என்றால், உங்கள் உடல் ஒத்துழைக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம். உடல் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மனதார முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். உங்களால் விரதம் இருக்க முடிந்தால் விரதம் இருங்கள். ஆனால் அந்த காலத்தில் உங்களது உடல் மிகவும் சோர்வாக இருக்கும். அதனுடன் சேர்த்து நீங்கள் விரதம் இருந்தால் உங்கள் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். அதனாலேயே முன்னோர்கள் சாஸ்திரம் என்று கூறிவிட்டார்கள். இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.